ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேஸ் ஆயில் தான் பார்க்க போகிறோம். 3 ப்ராடக்ட்டை வச்சு சரியான ஒரு க்ளோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் யார் தான் விடுவா? நானும் விட மாட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா கேரட் அண்ட் பப்பாயா. இது ரெண்டுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பப்பாயோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க சீட்ஸ் எதுவுமே ரிமூவ் பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டோட மேலே இருக்க தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது குட்டியாக கட் பண்ணாலும் சரி, இல்லைனா நல்லா திருவி எடுத்துட்டாலும் சரி, ரெண்டுத்தையும் போட்டு ஒரு ட்ராப் தண்ணி கூட விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. கொஞ்சம் சூடு ஏறிச்சு அந்த மிக்ஸி ஜாரில் சூடாச்சுன்னா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க. ஏன்னா ஆல்ரெடி இதுலேயே தண்ணி இருக்குது. ஸோ அதனால் இது எடுத்துக்கலாம். மெயின் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பழுத்த பப்பாளி பழமாக எடுங்க. கொஞ்சம் கூட காயோ இல்லை செங்காயோ அந்த மாதிரி எடுக்காதீங்க. நல்ல பப்பாளியாக எடுத்தீங்க, அதாவது பழுத்த பப்பாளியாக எடுத்திங்கன்னா தான் தண்ணி விடாமல் உங்களுக்கு நல்லா அரைக்க முடியும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் காரம் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஆலோவேரா ஆயில், இந்த ஆயிலை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கணும். ஸோ இதை வாங்கிக்கோங்க. இதை எடுத்து நம்ம அந்த பேன்லேயோ இல்லை ஏதோ பாத்திரத்துலேயோ ஆட் பண்ணி அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க, லோ சிம்மில் வச்சு. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அந்த ஜூஸ் அந்த ஆயில் கூட நல்லா மிக்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுருங்க. இதை எப்படி டெய்லி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மார்னிங் நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போகலாம். ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணாலே போதும். அப்படி இல்லை நமக்கு மார்னிங் போக கஷ்டமாக இருக்குது, டைமிங் பத்தலை அப்படின்னா நம்ம நைட்டு படுக்கும்போது நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். தேங்க்யூ.